Good morning. Welcome to ECTRA TV's Market Today by ECTRA TR Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னையோட தகவல்கள் என்னன்றது பார்க்கலாம். இன்னைக்கு December 1st 2022. அமெரிக்கா மார்க்கெட் நேற்றுக்கு இரவு முடியும் போது மிகப்பெரிய வலிமையான ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கு பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 2% மேல, S&P 3% மேல, நாஸ்டாக் 4% மேல அப்படின்னு பார்க்குறோம். இத்தகைய பெரிய மாற்றம் எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு யூஎஸ்னோட ஃபெட் சேர்மன் ஜெரோம் போவல் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் இந்த பெரிய ஏற்றத்துக்கு காரணமா பார்க்கப்படுகிறது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கீ வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்ஃபிளேஷன் அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குது உண்மைதான். ஆனாலும் கூட தொடர்ந்து நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுன்றது இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏற்றதான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த ஏற்றத்தினுடைய அளவுன்றது அந்த அளவுக்கு கடுமையா இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. சோ அதுதான் மார்க்கெட்டோட தற்போதைய ஒரு ஏற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது தொடர்ந்து அவர் 75 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு வட்டி விகிதத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் போது வரக்கூடிய காலங்களில் அது 75 பேசிஸ் புள்ளிகள் இல்லாமல் 50 பேசிஸ் புள்ளிகள் மட்டுமே இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஏற்படுத்தி இருப்பதனால் இந்த ஏற்றம் இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து யுஎஸ் மார்க்கெட்டும் 2வது மாசமா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் முடிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா சந்தைகளுமே ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஹாங்சாங் ஆகட்டும், சவுத் கொரியாவோட காஸ்பி ஆகட்டும், சீனாவோட ஷங்கை, தாய்வான் மார்க்கெட் எல்லாமே தற்போது ஏற்றத்தில் துவங்கி ஏற்றத்திலேயே வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை கூட, அதாவது நம்முடைய நிப்டி அப்படின்றது சிங்கப்பூர் எக்ஸ் நிப்டியில வியாபாரமா இருந்தும் கிட்டத்தட்ட 90 புள்ளிகளுக்கு மேலான ஒரு ஏற்றத்தில் தற்போது உயர்ந்து துவங்கி வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங், இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி டேவும் கூட. அடுத்து நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்ம இப்போ அந்த 18,650 உடைக்கப்பட்டதுனால 18,950 நோக்கி நம்ம நகர்த்தி இருக்கிறோம். சப்போர்ட் லெவல் 18,200 ரிட்டைன் பண்ணிருக்கிறோம். இப்போ அடுத்த நாட்கள்ல இதை நம்ம எங்க கொண்டு போக வேண்டியிருக்கும் 18,450 500 இதை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கும். இன்னையோட எக்ஸ்பைரிய முடிவுக்கு அப்புறம் நம்ம அதை முடிவு பண்ணலாம். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். 3.69 மார்ஜினலி டவுன். டாலர் இண்டெக்ஸ் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புள்ளி இறங்கி 105.5 என்ற லெவலில் இருக்கிறது. இது ரெண்டுமே சந்தைக்கு சாதகமான விஷயமாக பார்க்கலாம். பிரண்ட் குரூட் 86.86 என்ற அளவில் கிட்டத்தட்ட $87 வந்திருக்கு. முன்னாடி 83 இருந்தது, 87 நோக்கி நகர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். ஸோ டிமாண்ட் கூடுவதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி யூஎஸோட இன்வென்ட்ரி அளவு குறைவாக இருப்பதும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது. கோல்டு பிரைஸும் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்திருக்கிறது. $1,772 கிட்டவும் நகர்ந்திருக்கு. இது தற்போது ஏற்றத்தினுடைய ஒரு மேல் எல்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது தொடர்ந்து உடைக்கப்படுமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். யூஎஸ் டாலர் ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருந்துட்டு பார்க்கிறோம். ஸோ அது 81.36 என்ற எல்லையில் இருக்கிறது. ஏற்கனவே 30 பைசா கேப்ல மேல கீழே போயிட்டு வந்துருக்கிறதையும் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி எண்கள் வெளியாகின்றது. சந்தை எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது 6.4%, ஆனால் 6.3% வந்திருப்பது என்பதும் ஓவராலா பார்க்கும்போது இது மிக சிறப்பான ஒரு ஏற்றமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கூட இதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் செக்டர் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்திருந்தாலும் கூட மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒரு நெகட்டிவ் குரோத் கொடுத்திருக்கிறதா பார்க்கிறோம். அது சந்தைக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஓவராலா பார்க்கும்போது உலக சந்தையுடைய பொருளாதாரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவினுடைய இந்த 6.3% வளர்ச்சி என்பது நல்ல வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஆக 2022-23 6.8%-இருந்து 7% என்ற அளவில் வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நவம்பர் மாசம் முடிந்த ஒரு நேரத்துல எஃப்ஐஸ் கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. $1 பில்லியன் மேலான ஒரு வாங்குதலை இந்த மாதம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க நவம்பர் மாதம். அதே நேரம் அதுல பாதி அளவுக்கு கிட்டத்தட்ட டிஐஎஸ் செல்லர்ஸா இருக்காங்க. 4,056 கோடி என்ற அளவு இருக்கு. ஓவராலா இது ஒரு பெரிய பாசிட்டிவான மாசமா தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் முந்தின நாள் சொல்லும்போது ஒரு குட்டியான ஸ்பின்னிங் டாப் பார்த்தோம். ஆனால் அது ஒரு பாஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டோம். திரும்ப அடுத்த கட்ட ஒரு புல்லிஷ்னஸ் வரலாம் பேசியிருந்தோம். அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் வந்தாச்சு. இன்னைக்கும் தொடர்ந்து ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறது. ஆனாலும் ஒரு ஹையர் லெவலில் செல்லிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதே சமயம் நம்ம இந்த கேண்டில் அப்படின்றது புல்லிஷ்னஸ் குறிக்கிறதாக இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. மண்டே அன்னைக்கு 1 மாத பயிற்சி வகுப்பு காலையில 9 to 12 மணிக்கு லைவ் மார்க்கெட்லயே
நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஒரு ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி டீல் பண்ணுவாங்கன்றத நம்ம அதில் படிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு நிஃப்டியை வந்து லைவா நம்ம அனாலிசிஸ் பண்றோம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை 11 மணிக்கு எக்ட்ரா டிவி அப்படின்னு யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.